வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோடதை எடுத்து நானே வச்சுட்டேன் சார். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கமருதீன் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாருன்னு எனக்கு புரியல. அதாவது பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் உங்களுக்கே தெரியும் தற்பெருமை அது இது எல்லாமே ஓகே தான், ஃபைன். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒரு பொம்மையை எடுத்து யாரெல்லாம் எடுத்து இந்த லாக்கரில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்கிறான்னா, நான் என்னோட பொம்மையை எடுத்து நானே உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கமருதீன் என்ன பண்ணுறாருன்னா, பூ அப்படின்ற மாதிரி வந்து துப்புறாரு. இல்லை எனக்கு புரியல. அதாவது லக்ஸுரி ஹோமில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து ஆள் குறைவாக இருக்காங்கல்ல, அதனால் அவங்களுடைய பொம்மையை எடுத்து அவங்களுடைய இமேஜ் எடுத்து அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம் அந்த லாக்கரில், தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரூலே இருக்குது. பிக் பாஸே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் அதை தான் செஞ்சுருக்காரு. அதுக்கு எதுக்கு காரி துப்புனா போல் இந்த கமருதீன் அப்படின்றது தெரியல. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துட்டு பாரு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபேம் ஆகிட்டு போயிட்டுருக்காரு. அது வேற பக்கம். பாருவோட கைப்பிள்ளையாக இருக்காரு, தான் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் ஓகே வேற. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை. பிக் பாஸ் கேட்டதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, என் பொம்மையை எடுத்து நானே வச்சேன்ட்டு. அதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் துப்பிட்டு போகணும்? இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயன்றது தெரியல. சும்மா இருக்க ஒரு மனுஷனை வேணும்னே இந்த மாதிரிலாம் சண்டை இழுக்கிறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் பலமுறை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் திட்டி போட்டிருக்கோம். ஆனால் கமருதீன் இந்த இடத்துல பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த இடத்துல பார்வை தான் கேட்டாங்க இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்ட்டு. ஆனால் இதே ப்ரோமோவில் FJ ஏன் கோச்சிட்டு போனார் அப்படின்றதான் சரியான கிளாரிட்டி கிடையாது. ஸோ கிடைச்சதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம்.